மனிதனின் வாழ்க்கை இறுதியில் ஒன்றும் இல்லாமல் முடிந்தாலும் வாழும் காலத்தில் தான் என்ற ஆணவத்துடன் பெரும் ஆட்டம் போட்டு விடுகிறான். அந்த வகையில் அசுர குலத்தைச் சேர்ந்த இரண்யனின் சகோதரியான ஹோலிகா தனது சகோதரனின் மகனான பிரகலாதன் விஷ்ணுவின் பக்தனாக இருந்ததால் அவனை நெருப்பில் வைத்துக் கொள்ள திட்டமிடுகிறாள். நெருப்பால் தனக்கு அழிவு வரக்கூடாது என்பதற்காக ஒரு போர்வையை வரமாக பெற்று வைத்திருந்த அவள் பிரகலாதனை தூக்கிக் கொண்டு நெருப்புக்குள் நுழையும் ஒரு கணத்தில் அந்த போர்வை பிரகலாதன் மீது பறந்து விழ ஹோலிகா தீயில் எரிந்து மாண்டு போகிறாள். நாராயணனின் அருளால் பிரகலாதன் தீயில் எரியாமல் பிழைத்துக் கொள்கிறான். அரக்க குணம் கொண்ட ஹோலிகா அழிந்த நாளை மக்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணங்களை பூசி ஹோலியாக கொண்டாடினர். அந்த வழக்கம் இன்றும் காலம் தொட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி பல்வேறு பகுதி மக்களும் வழக்கமான உற்சாகத்துடன் ஹோலியை கொண்டாடி வருகின்றனர்.